சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் எடுத்த எடுப்புல 6 அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 6 ஓவருக்கு பவுண்டரிஸ்ல டீல் பண்ணுங்க. உங்களால பவுண்டரிஸ் அடிச்சு கொண்டு வந்தாலே 6 ஓவருக்கு ஈஸியா 60 ரன் கொண்டு வர முடியும். சும்மா எல்லா பாலும் அதுவும் போன மேட்ச் ஆர்சிபி எதிராக அவுட் ஆனது வந்து அழகான அவுட் சைட் ஆஸ்டம் பால். என்னுடைய மெமரி கரெக்டா இருந்தா தேர்ட் மேன் ஃபீல்டர் கூட கிடையாது. நீங்க அதையே கொஞ்சம் ரைட்ல நவுந்து இப்படி பேட்டை இந்த மாதிரி வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டீங்கன்னா 4. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேஜ், ஒரு ஹை பிரஷர் பிரான்சைஸ் மாதிரி கேம்ஸ்ல இருக்கு. நாட் ஓன்லி இன் கிரிக்கெட், ஃபுட்பால் லீக் கோச்சஸ் பிளேஸ் மோர் ரோல் தென் தட் ஆஃப் அதர் டோர்னமெண்ட்ஸ். நீங்க பாக்குறீங்களா ஏதாவது ஒரு மேட்ச் நேத்து சர்ஃபராஸ் கான்ன்ற அந்த ஒரு பிளேயரை தவிர யார் கண்ணியாவது ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு ஆம்பிஷன். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது. நீங்க இவர் போலிங் போடும்போது வாட் டு சே குருணால் பாண்டியா போலிங் போடும்போது லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்னு ஏதாவது பார்த்தாங்க. நான் வந்து 95% பாயிண்ட் கொடுத்தேன் ஆர்சிபிக்கு. அவங்க கப்பை ரிட்டைன் பண்ணவே வாய்ப்பு இருக்கு. ஆனா பிளே ஆஃப் போறதுக்கே சிஎஸ்கேக்கு 60% வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பேர் என்ன? நியூஸ் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு கிரிக்கெட் அனலிஸ்ட் திரு வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எல்லாரும் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு டிஃபீட் எதிர்பார்த்தீங்களா? டிஃபீட் எதிர்பார்த்தேன், உண்மையிலே எதிர்பார்த்தேன். பெரிய டிஃபீட்டை எதிர்பார்த்தேன் டு பி ஆனஸ்ட். நான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு சேனல்ல நான் இன்டர்வியூ கொடுக்கும் போதே ஓரளவுக்கு சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் எடுத்த எடுப்புல 6 அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 6 ஓவருக்கு பவுண்டரிஸ்ல டீல் பண்ணுங்க. உங்களால பவுண்டரிஸ் அடிச்சு கொண்டு வந்தாலே 6 ஓவருக்கு ஈஸியா 60 ரன் கொண்டு வர முடியும். உங்ககிட்ட இந்த எபிலிட்டி இருக்கு. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் மேட்ச் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய டிஃபீட் இருக்கும்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே அப்படி பண்ணாமல், அதே மாதிரி பிரசாந்த் வீருக்கு ஓவர் கண்டிப்பா கொடுங்கன்னு தான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் பண்ணாமலேயே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மெயினா சர்ஃபராஸ் கான் நான் எதிர்பார்க்கல, சூப்பரா விளையாடினாரு. அவங்க எல்லாம் விளையாடினதுனால இது டீசன்ட் டிஃபீட் நான் சொல்றேன். 43 பெரிய டிஃபரன்ஸ் தான். பட் சிஎஸ்கே இப்போ விளையாடுற லட்சணத்துக்கு, நான் இருக்கிற லட்சணத்துக்குன்னு சொல்ல, விளையாடுற லட்சணத்துக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் பெட்டர். இப்போ நம்ம டாப் ஆர்டர்ல 1, 2, 3 3 பேருமே தொடர்ச்சியா ஃபெயிலியர் ஆகிறத பாக்குறோம். ஒரே ஒரு மேட்ச் தான் ஆயுஷ் மாத்ரே வந்து அடிச்சாரு. இந்த ஒண்ணு எல்லா ஒரு பெரிய, ஏன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா வீக்கா இருக்கும்போது டாப் ஆர்டர்ல அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆட வேண்டிய இடத்துல ருத்ராஜும் சஞ்சுவும் ஒரு ரொம்ப நிறைய தப்பான ஃபால் ஷாட் ஆடுறாங்க. அந்த ஸ்விங்க அவங்களால கணிக்க மாட்டாங்க. ஈஸியா கேஷ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பொறுப்பு இல்லாம ஆடுறாங்கிற விமர்சனம் காலையில இருந்து அவங்க மேல இருந்துட்டே இருக்கு. அதை எப்படி பாக்குறது? இது நான் வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்னேன். அதாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம டீம்ல இந்த நம்ம நாட்டுல வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா பிளேயர்ஸை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பிளேயர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு காலத்துல வந்து அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் நான் கலக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். வாஷிங்டன் சுந்தருக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஷிப் கிடையாது. ஆனா எங்கேயோ சஞ்சு சாம்சனுக்கு திடீர்னு பயங்கரமான ஃபாலோவர்ஷிப். ஏன்னா அந்த லெஃப்டிஸ்ட் மீடியா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது. அவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா இப்ப என்ன பாயிண்ட்னா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டேலண்ட் தேடணும். நீங்க, நான் சஞ்சு சாம்சன் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த ஃபாலோவர்ஷிப் வந்து சோசியல் மீடியானால வரதுனால டூ மச் ஆஃப் ஹைப் இருந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, 2 பேரும் கண்ணா பின்னான்னு வந்தவனே ஷார்ட்ஸ் போவாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அனாவசியமா ஏறி வந்து 3 ஸ்டெப்பையும் விட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஆமா, வெரி பேட் ஷாட். நான் அப்பவே சொன்னேன், இப்படி அவர் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு பிளைண்டர் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாடோட நேச்சர் வந்து பேக் ஃபுட்ல நின்னு பால லேட்டா விளையாடுவாரு. நீங்க அவருடைய கேமை போய் பாருங்க 2023. ஆனா என்ன அழுத்தம்னு தெரியல. எனக்கு இன்னும் டீம் பின்னாடி மேனேஜ்மெண்ட்டுக்கு வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி இருக்கான்னு தெரியல. அவரு வந்து அவருடைய கேமை விட்டுட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. எல்லா பாலும் சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா எல்லா பாலும் ஹிட் பண்ண ட்ரை பண்றாரு. அதுவும் ஆர்ல போகக்கூடிய ஷாட்டுக்கு, விச் இஸ் நாட் இஸ் நேச்சர். எல்லா பாலையும் முன்னாடியே போய் அடிக்க ட்ரை பண்றாரு, விச் இஸ் நாட் இஸ் நேச்சர். நீங்க ஸ்விங் ஆகும்போது கணிக்க முடியாது. பேக் ஃபுட்ல நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு வரேன். சஞ்சு சாம்சன் இஸ் பேக் டு ஃபார்ம். இதுதான் அவரோட ஆக்சுவல் ஃபார்ம். ஆனா அந்த 3 மேட்ச் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்தியாக்காக சூப்பரா விளையாடி மேன் ஆஃப் சீரிஸ் வாங்கின அந்த 3 மேட்ச் 80+ ரன் அடிச்சது.
பால எல்லா பாலும் 6 அடிக்கணும்னு நினைக்காம, பாலுடைய வேகத்துக்கு தகுந்த மாரி ஆடணும் அப்படின்னு எஸ்பெஷலி வான்கேடேல கடல ஊத்திக்கிற மாரி இருந்துச்சு அந்த கேம். என்ன பண்ணாரு? பால் நீ அவுட் சைட் ஆக்ஷன் போறியா? நல்ல பேஸ் போறியா? உன்ன அப்படியே ஃபிளிக் பண்ணி உன்ன தேர்ட் மேன்ல 4 அடிப்பேன். இல்லன்னா உன்ன வந்து ஸ்கொயர் ஆஃப் சைடுல நான் சொல்றது டீப் பாயிண்ட்ல ஸ்கோர் அடிப்பேன். 4 அடிப்பேன். அப்புறம் நீ ஏதாவது உனக்கு ஒரு லூஸ் பால் போடும்போதோ இல்லன்னா நீ ரொம்ப ஸ்லோவா போடும்போது பின்னாடி நான் ஷாட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாலுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பி லைன் அதுக்கப்புறம் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் நிறைய விளையாடினாரு. அதே கேம் தான் அடுத்த 3 மேட்ச் ஃபாலோ பண்ணாரு. பிகாஸ் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள். நாம இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளையாடினாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 3 மேட்ச்லயும் இல்லவே இல்லை. சும்மா எல்லா பாலும் அதுவும் போன மேட்ச் ஆர்சிபி எதிராக அவுட் ஆனது வந்து அழகான அவுட் சைட் ஆஸ்டம் பால். என்னுடைய மெமரி கரெக்டா இருந்தா தேர்ட் மேன் ஃபீல்டர் கூட கிடையாது. நீங்க அதையே கொஞ்சம் ரைட்ல நவுந்து இப்படி பேட்டை இந்த மாதிரி வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டுருந்தீங்கன்னா 4. இல்ல நீங்க அதையே நல்லா கட் பண்ணி பேட்டை வந்து இப்படி வச்சு ஆடினீங்கன்னா ஆஃப் சைட்ல அடிச்சீங்கன்னா அதுவும் 4. அதை விட்டுட்டு எப்பவும் போல அந்த ஒரு மிட் ஆஃப் ஸ்வீப் ஒன்று அடிக்க ட்ரை பண்ண பேட் அப்படியே ஸ்வீப் பண்ணாரு அந்த ஷாட்ல மிட் ஆஃப் இதுல அந்த கவர் ஷாட் மாதிரி அதுல அனாவசியமா ஒரு கேட்ச். இது வந்து ஒரு டோட்டலி பிளாக் அண்ட் மிஸ்டேக். இதை பண்ணவே வேண்டாம். இவங்க 2 பேரும் பவுண்டரிஸ்ல டீல் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா பின்னாடி இருக்கிற பேட்டிங்ல நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்ப ஆப்வியஸ்லி இவங்க 2 பேரும் ஒரு 6 ஓவருக்கு ஒரு 60 நான் அவ்வளவு கூட சொல்லப்பா 45 ரன் பா வெறும் பவுண்டரிஸ்ல டீல் பண்ணி விக்கெட் விடாம பாத்துக்கங்க. சர்ஃபராஸ் கான் ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா விளையாடுறாரு. தம்பி பிரசாந்த் வீரு நேற்று அழகா ஹி ஷோட் ஹிஸ் ஃபார்ம். பிராவல்ஸ் இப்ப திருப்பி வராது. அநேகமா கார்த்திக் சர்மா பாலா தான் உள்ள கொண்டு வருவாங்க. அப்படின்னா இந்த பேட்டிங் ஆர்டர் நல்லா பண்ணும். தூபேக்கு எப்ப பாரு ஓவர் பிரஷர் கொடுக்காதீங்க. அவர் ஒரு 15 ஓவருக்கு மேல விளையாட விடுங்க. அவர் அவருடைய ஏ கேம் ஆடுவாரு. சோ இவங்க 2 பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டியா விளையாடியே ஆகணும். 6ஏ அடிக்காம 2 பேரால ஒரு டீசன்ட் 30 ரன்ஸ் குயிக்கா எடுக்க முடியும். வெறும் பவுண்டரியிலே அவ்வளவு டேலண்ட் பிளேயர்ஸ். ஆனா இன்டென்ஷனலா அவங்க ஆட மாட்டேங்குதுன்னு தோணும். இப்ப நம்ம வேர்ல்ட் கப்போட நம்ம சஞ்சு சாம்சனை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அவர் இந்த ஐபிஎல் ஆன 3 ஷாட்ஸுமே அந்த கடைசி 3 மேட்ச் அவர் ஆடவே இல்லை. அந்த அவருடைய வீக்னஸ் அந்த பவுன்சரை கூட அவர் ரொம்ப அழகா அது ரொம்ப கிரவுண்டடா அந்த ஷாட் சிங்கிள் தான் அந்த கன்வெர்ட் பண்ணாரு. அவரோட ஆர்க்ல இருந்தா அவரோட ஆர்க்ல இருந்தா மட்டும்தான் அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா நேத்து ஒரு ஷாட் அவருடைய அந்த ஒரு பேட் பால் ஒரு லெக் சைட் போச்சு, அதை கரெக்டா அடிச்சாரு. பால் அடுத்த பால் டஃபி கரெக்டா டெஸ்ட் லென்த்ல அடிச்சு பால ஸ்விங் பண்றது திரும்பவும் அவருடைய அந்த ஒரு ஃபுட் ஒர்க் இல்லாம வெறும் பேட்டை மட்டும் விடுறாரு. இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? ருத்ராஜா அதே மாதிரி ஃபுட் ஒர்க்கே இல்லாம வெறும் பேட்டை மட்டும் விடுறாரு. அது இந்த ஃபுட் ஒர்க் இல்லாம அப்படின்ற வார்த்தை வந்து சிஎஸ்கேவோட ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு in last 3 years. 2023 வேர்ல்டு கப் அப்புறம் 2023 ஐபிஎல் லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சம்பவம் நடந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை போய் பார்த்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு மச் கான்ஸ்பிரசி. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் வந்து அவருடைய பிரான்சைஸ் அவங்க குடும்பத்துடைய பிரான்சைஸை விட சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு அழுத்தம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? எடிட் பண்ண போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் கேம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டாவே இது விளையாடுறது இல்லை. அதுதான் நான் இவ்வளவு சொல்ல வரேன். சரி, இப்ப இந்த கான்ஸ்பிரசி ஒரு பக்கம் வைப்போம். இந்த கான்ஸ்பிரசி ஒரு பக்கம் வைப்போம். ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இன்டென்ஷனலாவே இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க போன சீரீஸ்லயுமே நீங்க வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனை பாருங்க. ஒரு இடத்துல போய் நீ நிக்கிற இடத்துல வந்து கிரீஸ்ல வந்து அந்த ஒரு கார்டு எடுத்துட்டு நீங்க ஆணி அடிச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ தூபேக்கு அந்த அளவுக்கு ஃபுட் ஒர்க் இல்ல அப்படிங்கறது ஒரு கம்ப்ளைண்டே வச்சுப்போம் தெரியும். மீதி எல்லா பேட்ஸ்மேனுமே நின்ன இடத்துலதான் ஆடுவாங்க. நீங்க பாருங்க, இந்த சீசன்ல தான் ஓரளவுக்கு ஃபுட் ஒர்க் காமிக்க ஆரம்பிச்சாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். பட் மறுபடியும் சஞ்சு இஸ் டூயிங் தி சேம் மிஸ்டேக். சோ அந்த ஃபுட் ஒர்க் இல்லாம நின்ன இடத்துலயே பேட்டை ஸ்விங் பண்றது. நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் என்னால கோட் பண்ண முடியும் போன ஐபிஎல்ல. ஓகேங்களா? நீங்க அதையே கொஞ்சம் ஒரு இன்ச் நவுந்து அடிச்சிருந்தானா பவுண்டரி போயிருக்க வேண்டிய பால் கேட்ச் ஆகும். சோ அப்படி இல்லாம அந்த ஃபுட் ஒர்க் இல்லைங்கிறது ஐ திங்க் கோச்சிங் ஸ்டாஃபே they are not giving enough instruction. எந்த பாலுக்கு நீங்க மூவ் ஆகணும், எந்த பாலுக்கு நீங்க நின்ன இடத்துல அடிக்கணும். வீரேந்திர சேவாக் கிரிக்கெட் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒர்க் அவுட் ஆகும். வீரேந்திர சேவாக் பெரிய ஃபுட் ஒர்க்லாம் இருக்கும். அதாவது அவர் வந்து அவருடைய பெண்டிங் மூவ்மெண்ட் தான் நிறைய இருக்குமே தவிர கால நகர்த்த வேண்டிய அவசியமே இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற கிரிக்கெட்ல எல்லாருமே வைட் ஆக்கர்ஸ் தான் போடுறாங்கிற பட்சத்துல எவ்ரிபடி இஸ் ஹேவிங் வண்டர்ஃபுல் ஃபுட் ஒர்க். they are moving towards the ball. ஓகேங்களா? அப்ப ஒரு பேட்ஸ்மேன் பாலை நோக்கி போறானா இல்லனா ஒரு bowler பேட்ஸ்மேன் நோக்கி போறாரான்றதா போட்டியே. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க நின்ன இடத்துலயே விளையாடுங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி கேக் வாக் ஃபார் தி bowler. இப்போ இது ரொம்ப முக்கியமா கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் 2 பேரையுமே நம்ம பிளேயிங் 11ல ஆட வேண்டிய தேவை இருக்கா நமக்கு? ஏன்னா 2 பேரும் மிடில் ஆர்டர்ல அஃப்கோர்ஸ் சர்ஃப்ராஸ் ஃபார்ம்ல இருக்காரு. பட் கார்த்திக் சர்மாவை நம்ம அவ்வளவு தொகை கொடுத்து எடுத்துட்டோம். அவரை யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுங்கிற பிரஷர்னால கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வேரையும் தொடர்ச்சியா நம்ம இது பண்ணிட்டே இருக்கோமா?
பிரதர் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, கார்த்திக் சர்மா மேல எல்லாருமே பிரஷர் போடுறது ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபிள். ஏன்னா நீங்க ஒரு குருவி தலையில பணங்கா வைக்கிறீங்க. ஒரு ஒரு சூரியவன்ஷி வந்து ஓப்பனிங் இறங்கி பலார் பலார் அடிக்கிறதுக்கும் ஒரு கார்த்திக் சர்மா இப்படி ஒரு பிரஷர் சுச்சுவேஷன்ல, அதுவும் இந்த சோஷியல் மீடியாவோட ஹைப் பயங்கரமா இருக்கிற ஒரு சிஎஸ்கே டீம், ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு சிஎஸ்கே டீம்ல நீங்க எப்ப பாரு 36க்கு 4 18க்கு 3 இப்படிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு பிரஷர் இருக்குதான் செய்யும். ஐ வுடன்ட் பிளேம் ஹிம். சரி, அதுக்காக அவர் விளையாடாத நான் ஜஸ்டிஃபை பண்ணல, பட் ஹி இஸ் ட்ரைங் சம் குட் கேம். அது நிறைய இடத்துல இல்ல கிளிக் சார், ஆகும். நம்ம ஐபிஎல் மாதிரியான ஒரு இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல ஒரு டஃப் இது இவ்வளவு ஒரு இன்டர்நேஷனலான ஒரு டோர்னமெண்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரியான சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. இல்ல ஐ எம் கமிங் டு தட் பாயிண்ட். சாக்கு போக்கு சொல்ல முடியாதுன்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் பிளேட் வெல், ஓகேங்களா? ஆனா நீங்க அதுக்குன்னு அதான் பிரதர், நீங்க அந்த ஒரு ட்ரையல்ஸ் இன் கிரிக்கெட்ல எல்லாம் மூட வந்துறீங்களா? அந்த ஒரு வார்ம் அப் டைம் கொடுக்கணும்ல ஒரு பிளேயருக்கு. see not everyone will perform on day one, ஓகேயா? அதனால நான் இப்பவுமே சொல்றேன், கார்த்திக் சர்மாவை மேபி அப்படி ஆர்டர் இறக்கி விட்டானா, அதாவது இந்த அளவுக்கு ஒரு, அதாவது எல்லாருமே விட்டாங்க நம்ம நின்னே ஆகணும், அப்ப மேபி he can play well நான் நினைக்கிறேன். பட் அகைன் now coming to your point, சர்ஃபராஸ் கான் and கார்த்திக் சர்மா ரெண்டு பேரும் இருக்கணும் அவசியம் இல்லை. உருவில் பட்டேல் எதுக்கு எடுத்தீங்க? எஸ், சூப்பர் பவர் ஹிட்டர் வேற அவரு. டவுன் தி ஆர்டர்ல ஃபேபுலஸ் ஹிட்டர். நேத்து இவர் எப்படி ஆடினாரோ, கிட்டத்தட்ட முதல் 17 பால்ல 19 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட 28 பால்ல 43 ரன் கிட்ட வந்தார் தம்பி. யார்? பிரசாந்த் வீர். அதை விட ஒரு படி மேல உருவில் பட்டேல். தேர் வாஸ் ஈவன் a comparison. உருவில் பட்டேல மாத்திரவா யார் எடுக்க போறோம்? உருவில் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்சா 2 மேட்சா தான் ஆடினாரு. ஆனா அதுலயே 14 பால்ல 33 ரன் 38 ரன் அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 250. அப்படி ஒரு ஃபேபுலஸ் பிளேயர் எதுக்கு நீங்க உட்கார வச்சிருக்கீங்க? சோ எனக்கு என்னவோ இந்த பொய் கணக்கு போட்டு ரோடு போடுற மாதிரி எடுத்துட்டோம், கணக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி டீம் தெரியுது. ரெண்டாவது போலிங், அதை பத்தி நம்ம தனியா வேணா பேசுவோம். எடுக்கிற டீமை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்றாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின். இப்ப நீங்க பவுலிங் ஆரம்பிச்சதுனால என் கேள்வி அடுத்து அதேதான். பவுலிங் வந்து ஒரு மேட் என்ட்ரி மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆடின ஒரு பவர் பிளே ஒரு எக்ஸ்போர்ட் தான் ஒரு நியூசிலாந்துல சொல்றாங்க. அவரு வந்து பெரிய அளவுல அடி வாங்குறாரு. ஜெமி ஓவர்டன் 148 147 ஸ்பீட்ல போடக்கூடிய ஒரு நல்ல வேகமா போடக்கூடிய ஒரு பவுலர், அவரு பெரிய அளவுக்கு அடி வாங்குறாரு. அட் சேம் டைம் வந்து அவருடைய ஸ்டம்பிங்ல இருந்து, அவருடைய ஸ்டம்ப்ல இருந்து போடும் போதே 148ஆல டிம் டேவிட்டால ஒரு பால்லாம் தொடவே முடியல. அவர் பேட்டை இடிச்சுக்கிட்டு கீப்பர்ட்ட போகுது. இவர் தேவையில்லாம லாஸ்ட் ஓவர் பேஸ்ட் இந்த நான் வந்து ஓவர் த ஸ்டம்ப் வரேன்னு போட்டு அந்த வைட் ஆர்க்கரும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாம டிம் டேவிட்டோட ஆர்க்லயே எல்லா பாலும் விழுந்து 2 ஃபுல் டாஸ் விழுந்து, இந்த பிளண்டர்லாம் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? பிரதர், இதை வந்து நான் நம்ம எல்லாத்துக்கும் பிளேயர்ஸை குறை சொல்றதை விட நான் கண்டிப்பா கோச்சிங் ஸ்டாஃப் நேம் பண்ணுவேன். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சும்மா பிளைண்டாலாம் சொல்ல, இதை நிறைய பேர் சொல்றது, பட் நான் சொல்றேன் தைரியமா. சாஹர் பிரதர், தீபக் சாஹர் நம்ம கிட்ட இருக்கும்போது எப்படி போட்டாரு? அவங்க டீம்ல மும்பை இந்தியன்ஸ் போய் எப்படி போடுறாரு பிரதர்? பும்ராவுக்கு போட்டியா அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் எவ்வளவு நல்லா போட்டாரு நீங்க பாத்தீங்க. எஸ், லிட்டரலி டெல்லி வெளியே மாறி மாறி ஸ்விங் பண்றாரு. டெல்லி கேபிட்டல்ஸால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. எல்லாருமே பும்ராவோட ஒரு வருஷத்தோட எவ்வளவு வருஷாங்க. ஏன்னா பும்ரா எக்ஸ்பெக்டட், அவர் ஹீரோ தான்ப்பா, அவர் சூப்பர் ஸ்டார் பா, அவர் வந்தா சூப்பரா இருக்கும் பாக்கு. திடீர்னு இங்க இருந்து ஒரு மணிகண்டன் வந்து செமையா விளையாடும் போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், சூப்பரா போறாங்க, இவனே நம்ம சிஎஸ்கேல காமெடி பீஸா வச்சுட்டு இருந்தோம். அகைன் கோச்சிங் ஸ்டாஃப். ஏன் கோச்சிங்? இப்ப நான் வந்து கம்பேரிசன் சொல்றேன், இப்ப நான் ஆக்சுவல் பின்னாடி இருக்க சயின்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேஜ், ஒரு ஹை பிரஷர் பிரான்சைஸ் மாதிரி கேம்ஸ்ல பிரதர், நாட் ஓன்லி இன் கிரிக்கெட், ஃபுட்பால்லையுமே கோச்சஸ் பிளேஸ் மோர் ரோல் தென் தட் ஆஃப் அதர் டோர்னமெண்ட்ஸ். ஏன்னா அதர் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேரிகார்டு இருக்கு, அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு, ஒரு பவுண்டரி இருக்கு. இங்க அது கிடையாது. யூ ஆர் கோயிங் பியாண்ட் இட். அண்ட் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே கமர்ஷியல் பர்பஸ்க்காக கண்ணா பின்னான்னு மாத்துறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஆப்வியஸ்லி அந்த கேம், அந்த பிச்சில் நீங்க எவ்வளவு விளையாடணும், என்னென்ன ஷாட்ஸ் ஆடணும், அந்த ஷாட்ஸுக்கு மட்டும் தான் முன்னாடி நாள் பேட்ஸ்மேனுக்கும் பயிற்சி கொடுக்கணும், போலருக்கும் பயிற்சி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்பின்னே ஆகாத ஒரு பெங்களூர் பிச்சில் கூகுளி பாலுக்கும் நீங்க வந்து ஒரு இந்த பாலுக்கும் வந்து நீங்க கூகுளிக்கோ இல்லைன்னா நீங்க வேற ஒரு லெக் டர்ன் பாலுக்கோ நீங்க வந்து ஒரு இது கொடுக்க முடியாது, ட்ரைனிங் கொடுக்க முடியாது. நீங்க என்ன கொடுக்கணும்? ஆம் பால் கொடுக்கணும். குர்னால் பேட்டியா போட்டா பாருங்க, மீடியம் பேஸ் ஸ்பின்னர் பேர்ல வந்து அந்த மாதிரி தான் நீங்க ட்ரைனிங்கே கொடுக்கணும். பேட்டிங்க்கும் அப்படிதான். ஆனா இவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ சும்மா போய் வேகமா போட்டு அதான் அவுட் சைட் ஆஸ்டம் போடு. இது ஒரு ஈஸி எஸ்கேபிசம். நான் வந்து பத்திரனாவை அதிகபட்சமா கிரிட்டிசைஸ் பண்ண போல நான் ஒருத்தன் தான். எல்லாரும் அவர் வந்து இன்டர்நேஷனல் போலன்னு சொல்லிட்டு when he plays for CSK சொல்லுங்க. அவர் வைட் ஆக்கர் தவிர ஒண்ணுமே தெரியாது. அவர் இந்த வைட் ஆக்கர் இஸ் an escapism. நல்ல போலர்ஸ் வைட் ஆக்கர் போட மாட்டாங்க, 1-2 போடுவாங்க.
பட் மேக்ஸிமம் பால்ஸ் பாடியில நிக்க போய் த்ரெட்டன் பண்ண எத்தனை தடவை பும்ரா வந்து ஒய்டியா ஆகப்பட்ட கேட்டாலே தெரியும் சொல்லுவாங்க எல்லாரும் பும்ரா ஆக முடியாது அவனும் தானே பெருதை ட்ரை பண்ணோம் எல்லாரும் சச்சின் ஆக முடியாது சச்சின் அவனும் ட்ரை பண்ணி தானே இவ்வளவு பெருசா வராங்க எல்லாரும் ரஜினி ஆக முடியாது பட் அடுத்த ரஜினி நான் தான் நடிக்கவே வராங்க ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் எய்ம் தேர் அப்படி நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து பிரசாந்த் யாதவா சாரி எனக்கு ஐ எம் கெட்டிங் தி நேம்ஸ் ராங் பட் அவர் வந்து சூப்பரா bowling போறாரு அடுத்து இஸ் கோனா கம் டு தட் பிளேஸ்ங்கிற அளவுக்கு பும்ரா அளவுக்குன்னு ஏன்னா ஒரு ஆம்பிஷன் அந்த மாதிரி இங்க பிளேயர்ஸ் யாருக்குமே ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் கூடிய அனாலிசிஸோ யார் கொடுப்பா போலரேவா கொடுப்பாங்க டீம் தானே கொடுக்கணும் அவங்க கொடுக்கறது இல்லைன்னு எனக்கு தோணுது அதனால தான் சும்மா ஒய்டி ஆக்கிற தவிர வேற எந்த வெரைட்டியும் ட்ரை பண்ண முடியும் அதான் சார் நேற்று ஓவர்டன் அந்த டிம் டேவிட்டுக்கு போட்ட அந்த 30 ரன் ஓவருமே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவரோட ஸ்டெம்பில் போட்டிருந்தா கூட 30 ரன் போயிருக்குமா தெரியல ஓவர் த ஸ்டெம்ப் வந்து அவர் நீங்கள் சொல்கிற வைட் ஆர்க்கரே அவர் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணல எல்லாமே டிம் டேவிட்டோட ஹிட்டிங் ஆர்க்லேயே இருந்தது இல்லைனா ஃபுல் டாஸாக விழுகுதுங்கும் போது ஒரு 3 பால் பார்க்குறோம் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா திரும்ப அவருடைய நேச்சுரல் ஸ்டெம்புக்கே வரலாம் இல்லை அந்த கால்லாம் யார் எடுக்கிறது அதான் சொல்றேனே நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன் அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் கூட 1-2 அதை விட ஃபர்ஸ்ட் ஷார்ட் டெலிவரி இஸ் ஸ்லோவா அவுட் சைட் ஆஸ்டம் ஒரு 2 பால் வந்து பாருங்க இது என்ன கைண்ட் ஆஃப் bowling திஸ் இஸ் அப்சல்யூட் எஸ்கேபிசம் நீங்க அந்த நேரத்தை டிம் டேவிட விக்கெட் எடுத்து என்ன பண்ண போறீங்க the damage is already done ஒரு பால் 2 பால் டாட் வாங்கினாலே அட்வான்டேஜ் இல்லங்க சோ இங்க தான் ஐ திங்க் the total idea is missing நீங்க பாருங்க பிரதர் ஒரு கோச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு ஐ திங்க் இட் இஸ் LSG vs DC நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஹேமங் பதானி கேம் ரன்னிங் he said நீங்க போதீங்க மில்லர் ஸ்டப்ஸ் போட்டோம் what a call it was that costed in the whole match ஜெயிச்சிட்டு வெளில வந்துட்டாங்க போன சீசன்ல RCB vs மும்பை இந்தியன்ஸ் ஓகேங்களா மும்பை இந்தியன்ஸ்ல ஹார்திக் பாண்டியா தாறுமாறா அடிச்சிருந்தார் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச் என்ன பண்றாரு கடைசி 3 ஓவர் 4 ஓவர் முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கு வருது ஓடி வந்து நீங்க அந்த லிப் மூவ்மெண்ட்ல கையில தெரியுது ஆசில் விட்டு புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் முடிச்சிரு குணாலுக்கு லாஸ்ட் ஓவர் அப்படிங்கிறாரு இங்கிலீஷ்ல அவ்வளவு அழகா சொல்றாரு they exactly did that அதனால என்ன ஆயிடுச்சு ஹார்திக் பாண்டியா அவுட் ஆயிட்டார் கீ அப்புறம் லாஸ்ட் ஓவர்ல குணால் பாண்டியா was able to easily capitalize இது எல்லாம் அந்தந்த கண்டிஷன்ஸ் பார்த்து அந்த பால் டீவியேஷன்ஸை மானிட்டர்ல வாட்ச் பண்ணி எந்தெந்த இடத்துல பிட்ச் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு இல்ல அது நமக்கு அவங்களுக்கு சோ இது எதையுமே they are not doing any mind game அவங்களோட பாசிட்டிவ் மைண்ட் அவங்களோட மைண்ட் செட் நீங்க பாக்குறீங்களா ஏதாவது ஒரு மேட்ச் நேத்து சர்ஃபராஸ் கான்ன்ற அந்த ஒரு பிளேயரை தவிர யார் கண்ணியாவது ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு பிரதர் 257ன்ற இதை விட பெரிய டார்கெட்டை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அப்படி ஒரு விக்கெட் ஃபால் ஆனதுக்கு அப்புறமும் ஜாக்கப் பெத்தல் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாருன்னா அந்த டிட்டர்மினேஷன் வேணும் இல்ல தட் வாஸ் லைக் சோ ஐ திங்க் கோச் டு ஃபினிஷ் தட் ஆன்சர் கோச் ஸ்டாஃபை டோட்டலா மாத்தணும் நீங்க வந்து ஆட்டோவை பின்னாடி ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது கண்ணாடி திருப்பி பிரயோஜனம் இல்லை யூ ஹேவ் டு சேஞ்ச் தி சப்போர்ட் ஸ்டாஃப் கம்ப்ளீட் இதுல திரும்பவும் என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வினா கேப்டன்சி மேல ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து அப்கோர்ஸ் ருத்ராஜ் வந்து இப்பதான் அந்த சீசன் பண்ணியிருக்காரு நம்ம தோனியோட கம்பேர் பண்றதுங்கிறதோ இல்ல மற்ற கேப்டன்ஸோட கம்பேர் பண்றதோங்கிறதோ சரியானதா இருக்காதுங்கிற பட்சத்துல தொடர்ச்சியான ஒரு 7 தோல்வி அப்படிங்கிற பட்சத்துல அது அவருடைய பேட்டிங்கையும் பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப ஏதோ ஒரு இடத்துல நாம ஒரு கால் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோமா இல்ல இன்னும் ருத்ராஜே தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு ஏன்னு சொல்றேன் ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிச்ச ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி நீங்க போய் பாருங்க சாய் கிஷோர் எவ்வளவு அழகா யூஸ் பண்ணாரு அப்புறம் மலிக் இவர உமரன் நினைக்கிறேன் அவர் எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணாரு போலிங்ல எவ்வளவு அழகா போலிங் இந்தியாவோட போலிங் எடுத்துட்டு போனாருன்றதை நீங்க பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் அதுல இந்தியாவோட ஆக்சுவல் டீம் அவங்க அனுப்பல இந்தியாவோட பி கைண்ட் ஆஃப் டீம் தான் அனுப்புனாங்க பட் த வே ஹி டிட் கேப்டன்சி தேர் அவ்வளவு அழகா அன்பீட்டனா உங்களுக்கு வந்து மெடலை ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படிப்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் பிரசாந்த் வீர் வச்சுட்டு ஏன் அவருக்கு ஓவர் கொடுக்குறேன்னு எனக்கு சத்தியமா புரியல சோ மேபி படிக்கல் ஸ்ட்ரைக்ல இருக்காரு சோ லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் அந்த ஒரு பழைய அந்த ஒரு ஃபார்முலா இருக்கு லெஃப்ட் ஆர்ம்க்கு லெஃப்ட் ஆர்ம் போடக்கூடாது போட்டா இது அப்படியே இருக்கு அப்படி அவர் நினைச்சாருன்னா அது மிகப்பெரிய தப்பு அவ்வளவுதான் சிம்பிள் நான் வந்து அவருக்கு முட்டு கொடுக்க விரும்பல பட் அவரு இத வேர்ல்டு இதுலயே பண்ணலன்றான் ஏசியன் கேம்ஸ்லயே பண்ணலன்றான் லெஃப்ட் ஆர்மர் ஆடும்போது லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போது லெஃப்ட் ஆர்மர் கொடுத்தாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதனாலதான் நான் எனக்கு இவ்வளவு ஆம்பிபஸ் நோ கம்மிங் நம்ம கன்ஸ்பிரசி விட்டுருவோம் அது மிக மிக தவறான டிசிஷன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது நீங்க இவர் போலிங் போடும்போது வாட் டு சே குருணால் பாண்டியா போலிங் போடும்போது லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் ஏதாவது பார்த்தாங்க
அது நமக்கு ஒரு பிரச்சனை வேற இருக்கு. நம்ம கிட்ட இன்னும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற இல்ல. ஓகேங்களா? பிரசாந்த் வீர், தூபே தவிர எல்லாம் ரைட் ஹேண்ட் பேட் தூக்கிட்டு வராங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நான் இல்லன்னு சொல்ல. இப்ப பிரேவிஸ் வந்தாருன்னா 3வது ஆட் ஆகும். கார்த்திக் சர்மா பாலா தான் வருவார். சோ அது ஒரு நல்ல அடிஷன் தான். பட் இவங்க அத பத்திலாம் எதுவுமே கவலைப்படலையே. குணால் பாண்டியா வா நீ போ. இன்ஃபேக்ட் ஸ்பின்னர் ஸ்டாக் இல்லன்னு கூட கவலைப்படல. அவர் வந்து மீடியம் பேஸ் போட்டு பவுன்சர் எட்ஜ் வாங்கி பின்னாடி போகுது 4. ஃபாஸ்ட் பவுலர் மீடியம் பேஸ் மாதிரி ராபின் சிங் மாதிரி bowling போறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு இனோவேட்டிவ் திங்கிங் இருக்கிற உலகத்துல நீங்க இன்னமும் லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் போடக்கூடாது, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வரணும். ஒருவேளை எல்லா லெஃப்ட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சிவன் துபே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் என்கிட்ட உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வரணும். நீ வந்து அன்சுல் காம்போஜ் அனுப்புவீங்களா? அதெல்லாம் பழைய கதை. யூ ஹாவ் டு திங்க் இனோவேட்டிவ்லி, யூ ஹாவ் டு பிரிங் ஆன். அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கே இவர் எவ்வளவு நல்லா போட முடியும். இதே நான் சொல்றேனே, இதே பிரசாந்த் வீர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எத்தனையாவது லெஃப்ட் ஹேண்டர் எடுத்திருக்காரு. அதை விட மோசம் பிரசாந்த் வீர் கூட விடுங்க, அகில் ஹுசைனை டீம்ல வச்சுட்டு ஏன் யூஸ் பண்ணாம இருக்காங்க கடவுளுக்கே விடுச்சு. அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் டைம் வந்து 4 ஃபாரின் ஸ்லாட் இருந்து 2 பேரை யூஸ் பண்ணோம். நேற்று 3 பேரை ஃபாரின் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி போகிறோம். ஏன் அந்த இடத்துல ஒரு 8 பேட்ஸ்மேன் எனக்கு கம்பல்சரி இருந்தே ஆகணும்? ஏற்கனவே பவுலிங் வீக்காக தான் இருக்குது. அட்லீஸ்ட் நான் பேட்டிங்லேயாவது அதை மேட்ச் பண்ணணும்னு மேனேஜ்மெண்ட் எடுக்கிற கால்னால தான் அஃப்கோர்ஸ் அகில் ஹுசைனும் ஒரு நம்ம இதில் கரிவேனியில் எஸ்ஐ T20 பார்த்தா அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓரளவு கேப்பபிளான பேட்ஸ்மேன் தான். அப்போ இருந்தும் ஏன் அவரை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டாங்க? அதுதான் சொல்றேன். சிஎஸ்கேக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராகவே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து ஆர்சிபியோட அந்த ஒரு ஈக்குவலன்ட் டீமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு, எதிராக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப ஒண்ணுல தெளிவாக நான் என்ன சொல்றேன், நேத்து மேட்ச்லயும் இதுக்கு முன்னாடி நடந்த செகண்ட் மேட்ச் அகில் ஹுசைனை நீங்க கரெக்டான நேரத்துல இறக்கி பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் எடுத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. நமக்கு பவர் பிளேல என்னாச்சு, பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா ஒட்டச்சு விட்டு போயிட்டாரு. யாரு? ஃபார்ம்ல இல்லாத பிரியன்சாரியா. அப்போ நீங்க அங்க ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருந்தா பிரியன்சாரியா விக்கெட்டே தூக்கி இருக்கலாமா? அவ்வளவுதான் கேம். இப்போ நமக்கு அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸே என்னவா இருக்கு, அவங்க கிட்ட ஓப்பனிங் சூப்பரா இருக்கு, நம்ம கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க கரெக்டான போலிங் ரொட்டேஷன் பண்றாங்க, நம்ம போலிங் ரொட்டேஷன் பண்ணல. இவ்வளவு ஏன் தலைவா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் தேர்டு ஃபோர்த் 3 ஓவரையும் ஐ திங்க் எந்த டீம் எனக்கு இப்போ டக்கு ஸ்ட்ரைக்கால 3 ஓவரும் ஸ்பின்னர்ஸ் கொடுத்து மேட்ச்ல கம்பேக் பண்ணியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் உண்மையிலேயே எனக்கு சுத்தமா புரியல எதுக்காக அகில் ஹுசைனை டீம்ல வச்சுட்டு எடுக்காம இருக்காங்க. நான் செகண்ட் மேட்ச்க்கு முன்னாடி என்னுடைய இன்ஸ்டா வீடியோல நான் போட்டேன், அகில் ஹுசைன், உர்வில் பட்டேல், இந்த பக்கம் பிரசாந்த் வீர், இவங்க 3 பேரையும் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஆனா நான் சர்ஃபராஸ் கானுக்கு பதிலான்னு சொன்னேன். பட் அதை வந்து சர்ஃபராஸ் கான் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டா சூப்பரா ஆட்டார். பட் அதை தவிர்த்து நான் சொன்ன எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரோம் அப்படின்னா யூ ஹேவ் பிரசாந்த் வீர் இன் தி டீம் அண்ட் யூ யூஸ் அகில் ஹுசைன் as இம்பாக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் போலிங் வரோம்னா யூ ஹேவ் அகில் ஹுசைன் இந்த டீம், அவருக்கு ஓவர் கொடுங்க. பிரசாந்த் வீரை வந்து ஒரு இதுவா கொண்டு வாங்க, இம்பாக்ட் பிளேயரா, இல்ல உர்வில் பட்டேல் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வாங்க. பேஸ்ட் ஆன் ஹவ் த ஓபனர்ஸ் பேட். ஓபனர்ஸ் நல்லா ஆடிட்டாங்களா, பிரசாந்த் வீர் போதும் ஃபினிஷிங்க்கு. ஓபனர்ஸே சொதப்புறாங்களா வழக்கம் போல அப்படின்னா உர்வில் பட்டேல் உள்ள இம்பாக்ட் பிளேயரா கொண்டாங்க. இப்படி நான் சொன்னேன். இப்போ உர்வில் பட்டேலுக்கான அந்த ஒரு தேவை இருக்கு டெஃபினட்டா. கார்த்திக் சர்மா பாலா வரணும். பட் சர்ஃபராஸ் கான் இஸ் பிளேயிங் பியூட்டிஃபுல்லி. அப்ப ஆப்வியஸ்லி நீங்க என்ன பண்ணணும், 3 மேட்சா 6 இன்னிங்ஸா ஒரு 50 கூட அடிக்காத அந்த டாப் 2 பிளேயர்ஸை ஒழுங்கா விளையாட வைக்கணும். ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வரேன், ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம கிட்ட அவ்வளவா இல்லையே அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நான் அதை ஒரு நெகட்டிவா பார்க்க மாட்டேன். நீங்க பஞ்சாப் கிங்ஸ் இவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்களே, எத்தனை ஃபாரினர்ஸ் பேட் பண்றாங்க? இந்தியன் பேட்டர்ஸ் வச்சு தான் கலக்குறான். ரிக்கி பாண்டிங்னு ஒரு பெரிய ஆள் பேக் பண்றாரு சார். கரெக்ட். அதை நீங்க செய்யுங்க. அதுக்கு தானே நாங்க ஸ்டீஃபன் ஃபிளமிங் கூட்டு வந்திருக்கோம். நீங்க நான் சொல்லிட்டு மாத்தேவா, அதாவது 1900 இந்த இதுல எல்லாம் டாக்குமெண்ட்ல சொல்லுவாங்க 1923 முதல் முறையாக கிரிக்கெட் விளையாடினார். அந்த மாதிரி ஒரு ஸ்டீஃபன் ஃபிளமிங் உட்கார வச்சிருக்கீங்க. அண்ட் மைக் ஹசி, அவர் ஒரு ஓவர் ரேட்டட் கிரிக்கெட்டர். கேட்டா அவர் இந்த வேர்ல்டு கப்ல இந்த ஒரு செஞ்சுரி அடிச்சாரு தெரியுமா, அவரோட 10 நல்ல கிரிக்கெட்டர்ஸ் நான் இந்தியால இருந்தே எடுத்து முடியும். மைக் ஹசிலாம் இது எப்படின்னா, ஐ திங்க் சௌரவ் கங்குலி கேப்டனா இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஆஸ்திரேலியன் கோச் கூப்பிட்டு வந்து நாசம் பண்ணாங்க இந்தியன் கிரிக்கெட். அத மாதிரி எஸ் கிரெக் சாப்பல். ஸோ அத மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் திஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் ஹேஸ் டு பி டோட்டலி ரிமூவ்ட் அண்ட் ஒரு கிளியர் பிளானிங்கோட வரணும். நீங்க வந்து சோசியல் மீடியால என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அகில் ஹுசைன் இஸ் a பெஸ்ட் ஃபிட். அவரை ஒழுங்கா போலிங் யூஸ் பண்ணுங்க. டிராவிஸ் வராரு, ஒழுங்கா பேட்டிங் யூஸ் பண்ணுங்க. அந்த 4 பிரேவிஸ் இருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். ஏன்னா நம்ம 200 வரைக்கும் வந்துடுறோம். அதாவது 230 240 அந்த இம்பாக்ட் கொடுக்குற மிடில் ஆர்டர்ல தூபே வந்து வேர்ல்ட் கப்ல காட்டின அந்த இன்டென்ட்டோ ஃபயரோ இந்த 3 மேட்சுமே அவருக்கு பெருசா காட்டல. அப்படிங்கிற பட்சத்துல அந்த 240 கன்வெர்ட் பண்ற இது கேப்பபிலிட்டி பிரேவிஸ் உள்ள வந்தாதான் அந்த இடம் ஸ்ட்ராங் ஆகுமோ? 2 ஆன்சர் இதுதான் சொல்றேன். தூபேக்கு ஒரு மேட்ச் 15 ஓவருக்கு மேல அவர் பேட்டிங் இருக்கிற மாதிரி கொடுத்துப்பாரு. ஒரு மேட்ச். இந்த பக்கம் அன்சுல் காம்போஸ் கூட இருக்கட்டையா, அந்த மனுஷன் சூப்பரா விளையாடுவாங்க.
நான் தூபேவெல்லாம் முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போ அவர்கிட்ட இருக்கிற கேம் வச்சு நான் சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் அவரும் தப்பு பண்ணாரு. ஒரு குரூஷியல் மொமெண்ட்ல இருக்கும்போது நீங்க வந்து ஜடேஜாவை ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சிட்டு ஐ மீன் இஸ் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்ஆர் அந்த ஓவர்ல இன்னும் 6 ட்ரை பண்ணது ஒரு 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 மெச்சூரிட்டி இல்லாத ஐ வாண்ட் டு டீசென்ட்லி சே. ஓகே, அதெல்லாம் தப்பு பண்றாரு தான். பட் 15 ஓவர்ஸ் மேல அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணி 200 220 240 கொண்டு போறது இல்ல பாயிண்ட். அப்ப அந்த அளவுக்கு நம்ம போலிங் வீக்கா இருக்கா? அப்ப போலிங்கே என்ன பண்ணணும்? ஏன்னா பிரதர் இது தெரிஞ்சதுதான். நான் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சேனல்ல பேசியிருந்தேன். சிஎஸ்கேவுக்கு 60% நான் ஒவ்வொரு டீமுக்கும் பாயிண்டர்ஸ் கொடுத்தேன். நான் வந்து 95% பாயிண்டர் கொடுத்தேன் ஆர்சிபிக்கு. அவங்க கப்பை ரிட்டைன் பண்ணவே வாய்ப்பு இருக்கு. ஆனா பிளே ஆஃப் போறதுக்கே சிஎஸ்கேக்கு 60% வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்கு, போலிங் நல்லா இல்லை. ஆனா பேட்டிங்லேயே ஓப்பனிங் சொல்றாங்க. இப்போ உங்க பாயிண்ட் வர மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்றதுனால நம்ம 220 to 240 போட போறது இல்லை. ஓப்பனிங் நல்லா ஆடணும். ஏன்னா ஓப்பனிங் ஒண்ணுமே பண்ணாம ரொம்ப மட்டமா விளையாடினப்பவே we are able to come to 207. அன்சுல் காம்பத் முதல் கூட இந்த 17 பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது we are not a weak team. பிரதேஷ் இல்லாமலே நான் சொல்றேன் we are not a weak team. இப்போ நீங்க சார் நீங்க ஒரே ஒரு சந்தேகம், நீங்க ஓப்பனிங் ஸ்லாட்டை பத்தி பேசினதுனால நம்ம லாஸ்ட் டைம் ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கணும் டெவன் கான்வேவோட சக்சஸ் காம்பினேஷன் தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தோம். ஆனா அவர் 1 டவுன் இறங்கிட்டே இருந்தாரு. ஆயுஷ் மாத்திரே ஓப்பனிங்ல நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. இந்த முறை அப்படியே திரும்ப வைஸ் வர்சாவா இவர் ஓப்பனிங் போயிட்டு திரும்ப அவர் 1 டவுன் இறக்கி இவர் ஆயுஷ் மாத்திரையோட கேமையும் வேணா அவருடைய இன்டர்நேஷனல் கேம்லேயே ஒரு ஓப்பனிங் இறங்கி தான் விளையாடுறாருங்க போது அந்த ஸ்பாட் ஆயுஷ் மாத்திரையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதோ? ஏன்னா 1 for 1 2 for 1 அப்படிங்கும் போது அவர் இன்னும் ப்ரெஷரோட உள்ள வராரோ ஆயுஷ் மாத்திரை? ப்ரெஷரோட வராருங்கிறது நான் ஒத்துக்கிறேன். இப்போ நானே இவருக்கே கார்த்திக் சர்மாக்கே அதே தான் சொல்றேன். நான் அதை ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் he is a opening batter, 1 down batter. Sorry, he is doing as a 1 down batter and he is opening batter in international level. அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு விக்கெட் ஃபாலுக்கு ஆடுறதுக்கெல்லாம் அந்த ஒரு ப்ரெஷரோட தான் இருப்பாரு. நீங்க என்ன பேர் நினைச்சிட்டீங்க? இப்போ ஓப்பனிங் பேட்டர் ரோஹித் சர்மா இந்த பக்கம் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு அந்த பக்கம் வேற ஒரு பேட்டர் அவுட் ஆயிட்டாரு. அப்பவும் 2 for 1 தானே. ஸ்டில் அந்த மைண்ட்ல வச்சிருந்தானே நீ விளையாடுவேன். இல்ல என்னன்னா நம்ம ருத்ராஜ் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா 1 டவுன் இறங்கி ஓரளவுக்கு அந்த இடத்துல செட் ஆயிட்ட மாதிரி இருந்தது. அந்த பாயிண்ட் வேற. இப்ப நீங்க வந்து சொன்ன நீங்க இவர் 1 டவுன் இறங்குறது தப்பான்றதுக்கு நான் வரேன். அப்ப இஷான் கிஷன் ஓபனர் 1 டவுன் எவ்வளவு நல்லா விளையாடுறாரு. சோ நான் அந்த பாயிண்ட் நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் நான் இப்படி வரேன். இப்ப மறுபடியும் ஆர்டர் மாத்தணுமா? வேண்டாம். ஏன்னா இவ்வளவு சொல்ற நானே இன்னொன்னு ஒத்துக்கிறேன். ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஓப்பனிங் வர அளவுக்கு 1 டவுன் வரல. அது தப்பு தான். அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல. பட் we will go with the strengths. இதே டாப் 3 ஆடட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ஓப்பனிங் வந்து நீங்க ஓகே நீங்க வந்து ருத்ராஜ் கைக்வாடுக்கு பதிலா மாத்திரை கொண்டு வரீங்க. சஞ்சுக்கு பதிலா யாரை கொண்டு வருவீங்க? உருவில் பட்டேல் ஓப்பனிங்ல ரிஸ்க் எடுக்க முடியாது உள்ள எடுத்தாலும். கார்த்திக் சர்மா கொண்டு வரலாமா? இன்னும் நாட் ப்ரூவன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? the only option is these two have to fire up. நான் என்ன சொல்றேன், ஓப்பனிங் எல்லாம் மாத்தாதீங்க. தேவைப்பட்டா மிடில் ஆடுறத கார்த்திக் சர்மா பதிலா உருவில் பட்டேல் உள்ள வரும். சாரி இவர் உள்ள வரட்டும். உருவில் பட்டேலோ இல்லைன்னா பிரேவிஸ் ரெடியா இருந்தா பிரேவிஸோ உள்ள வரட்டும். வெல் அண்ட் குட். எனக்கு பேட்டிங்க்கு ஃபாரினர் தேவையில்லை தலைவா. நான் ஓப்பனா சொல்றேன். இந்தியன்ஸே நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனாலும் நான் பிரேவிஸ்க்கே ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குறேன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ உருவில் பட்டேலா பிரேவிஸா, பிரேவிஸ் ரெடியா இருந்தா பிரேவிஸ் தான் அன்டவுட்டட்லி. பட் ஓப்பனிங்ல இவங்க 2 பேரும் ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் ஆகுது. பவுண்டரிஸ்ல டீல் பண்ணி போடணும். நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், இப்ப சொல்றேன். என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே நான் ருத்ராஜ் கைக்வாடு சஞ்சுவும் கழுவி ஊத்துனேன். ஆனா இவங்க 2 பேரும் பவுண்டரிஸ்ல டீல் பண்ணி ஒரு 40 ரன் கொண்டாந்து அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சா மற்ற பேட்ஸ்மேன் வேலையே இருக்காது. ஆர்சிபி அவங்க எல்லா செக் பாக்ஸும் ரொம்ப அழகா டிக் பண்றாங்க. ஃபின்சால் பெருசா ஃபார்ம்ல இல்லை, ஆனா அவரும் அவரோட வேலையை கரெக்டாக செய்யறாரு. ரஜத் பட்டிதார் கேப்டன்சி சூப்பராக பண்ணுறாரு. நேற்று ஃபீல்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அப்புறம் மிடில் ஆர்டர் எண்டில் டெப்த்தில் ரொமேரோ ஷஃபர்டு, டிம் டேவிட் மாதிரியான ஒரு மான்ஸ்டர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ டீம் ப்ராப்பராக இன்னும் ஹேசல்வுட் உள்ளே வரும்போது ஜேக்கப் தப்பியா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹேசல்வுட் உள்ளே வரும்போது இன்னும் அந்த டீம் அதனுடைய அலைன்மெண்ட்டு கிட்டத்தட்ட கப்பை ரீட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க இல்லை சார்? டெஃபினட்டா நான் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஏன்னா ஐ கம்பேர் ஆர்சிபி டீம் வித் இந்தியன் டீம் இப்போ இந்த 2026ல ஜெயிச்சது. ஏன்னா அவங்களுமே அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் 2 ஸ்பின்னர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸோட சேர்த்தா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போனாங்க. ரைட்டா? இந்த பக்கம் தூபே, இந்த பக்கம் பாண்டியா, அதை தவிர்த்து அர்ஷதீப், அதுக்கப்புறம் பும்ரா, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதே தான் இவங்களும். நீங்க வந்து ரொமேரியோ, நான் டிம் டேவிட சேர்க்கவே இல்லை. ரொமேரியோ ஷெப்பர்டு நல்லா பேஸ் போடுறாரு. இன்னும் ஆசிலுட் வேற வரல, அப்ப இவ்வளவு நல்லா போட்டுருக்காரு. ரொமேரியோ ஷெப்பர்டு நல்லா போடுறாரு. இவரு புவனேஸ்வர் குமார் சூப்பரா போறாரு. அது தவிர்த்து சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பேசஸே வந்து 4 பேசஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதோட போதாக்குறைக்கு ஸ்பின்னர்ஸ்ல வந்து இவரு குணால் பாண்டியா சூப்பரா போறாரு. அவரையுமே மீடியம் பேஸ் மாதிரி போடுறாரு. அதுவும் நம்ம சுயா சர்மாவும் அழகா யூஸ் பண்றாங்க. மறக்காதீங்க, இன்னும் அவங்க கிட்ட 2 ஸ்பின்னர்ஸ் உள்ள இருக்காங்க. அதுல ஜாக்கப் பத்திலையும் சேர்த்து.
சோ டீம் சூப்பரா இருக்கு. பட் அந்த பிளேயிங் 11 நீங்க 12 கூட விட்டுருங்க. நேத்து அவங்க 12 சும்மா தேவையில்லாம சொன்ன கொண்டாடுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்து இப்ப அந்த 12ன்னு வச்சு எடுத்துக்கிட்டா கூட 2 ஸ்பின்னர்ஸ் 4 ஃபாஸ்ட் பால் ஆல்ரவுண்டர்ஸோட சேர்த்து 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருக்காங்க. பேட்டிங் ஆர்டர் பயங்கர டீப். ரொமேரோ ஷெப்பர்ட் வரைக்கும் வச்சனாலையும் இந்தியன் டீம் மாதிரியே இருக்காங்க அவங்க. சோ அதனால அவங்களுக்கு தான் கப் ஜெயிக்க 95% சான்ஸ் நான் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். அண்ட் தே ஆர் ப்ரூவிங் தட் லைக் எனிதிங். ஏன்னா எவ்வளவு பெரிய நேம்ஸ் நீங்க கொடுத்தாலும் டீம் கரெக்டா விளையாடணும். அவங்க கிட்ட அந்த வெறி இருக்கு. நான் இந்த கப்பை ரிட்டைன் பண்றேன். நான் 17 வருஷமா ஜெயிக்கலாம் கலாச்சிங்களே. இப்ப நான் கப்பை ரிட்டைன் பண்ணி நான் ஹீரோ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட். நேத்து போலிங்ல பேட்டிங்ல ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட ஃபார்மேட் பார்க்க. இங்க ஈக்குவலண்டா இருக்கிறது எல்லாரும் சொல்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸும் சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. டிசி சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. இந்த 4 டீம் தே ஆர் ஷோயிங் தேர் எபிலிட்டி டு தேர் பெஸ்ட். அதனால டெஃபினட்டா கப் ரிட்டைன் பண்ண 95% சான்ஸ் இருக்கு. அந்த 5% இவங்க சொதப்பாம இருக்கணும். ஆப்போனன்ட் இவங்க அவுட் பிளே பண்ணணும். ஆனா இனிமே தான் அவங்களுக்கு ஆக்சுவல் டெஸ்ட் இருக்கு தெரியும். இனிமே தான் அவங்க நல்ல போலிங் எபிலிட்டி இருக்கிற டிசி, அதே மாதிரி வந்து இவங்க லைக் பஞ்சாப் இவங்களோட தான் பஞ்சாப் எல்லாம் விளையாட போறாங்க. சோ டெஸ்டிங் டைம்ஸ் ஆர் yet to come, but still they will come in flying colors. டெஃபினட்டா மேட்ச் ஒன் சைடட் ஆலாம் இருக்காது. ஆனா நல்ல ஃபைட் இருக்கும். இவங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பேர் என்ன?